செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சசிகலாவுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதாக கூறிய டிஐஜி ரூபா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சிறைத்துறை டிஐஜி பொறுப்பிலிருந்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சசிகலாவுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதாக கூறிய கர்நாடக சிறைத்துறை டிஐஜி ரூபா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய செய்தி, சிறைத்துறை டிஐஜி பொறுப்பில் இருந்த ரூபா தற்போது பெங்களூரு நகர போக்குவரத்து ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சசிகலாவுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதாக கூறிய அவர் தற்போது பெங்களூரு நகர போக்குவரத்து ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், கர்நாடக சிறைத்துறை டிஐஜி ரூபா சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக புகார் தெரிவித்திருந்தார். இது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிய நிலையில இவர் இப்ப பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான காரணங்களா எதை முன்வைக்கிறாங்க? அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய டிஜிபியை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் இன்னும் 15 நாட்களில் அவர் ஓய்வு பெறுகிறார். இந்த சூழ்நிலையில் தான் ரூபா ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். சிறைத்துறையில் பல்வேறு ஊழல்கள் மலிந்து காணப்படுகின்றன. 2 கோடி ரூபாய் வரை சத்யநாராயண ராவ் லஞ்சம் வாங்கி கொண்டு சசிகலாவுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கிடையே ஏற்கனவே கர்நாடக அரசு ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. அந்த உயர்மட்ட விசாரணை குழுவானது இன்று விசாரணை துவங்க இருந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று பார்த்தீர்கள் என்றால் 2 அதிகாரிகளும் மாறி மாறி நேற்று மட்டுமே இருமுறை பரப்பநகர சிறைச்சாலைக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆய்வுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா ஏற்கனவே ரூபா தெரிவித்திருந்தார். அதே போல் தற்போது இருக்கக்கூடிய சத்யநாராயண ராவும் சென்றிருந்தார். இதனால் அங்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மற்றும் சிறை கைதிகளில் 2 பிரிவுகளாக மாறினர். ஒருவர் டிஜிபிக்கு ஆதரவாகவும் ஒருவர் டிஐஜிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தான் இன்று கர்நாடக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாணையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பாணை நம்மிடம் இருக்கிறது. அந்த அறிவிப்பாணையில் ரூபா தற்பொழுது ரோட் அண்ட் டிராபிக் அண்ட் ரோட் சேஃப்டி என்று அழைக்கக்கூடிய டிராபிக், அதாவது போக்குவரத்து துறை காவல்துறைக்கு பெங்களூரு சிட்டிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பிரச்சனை பெரிய அளவில் பூதகரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய மதசார்பற்ற ஜனதா தளத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சரும் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதல்வருமான குமாரசாமி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். பல்வேறு வகையில் அடிக்கடி இது போன்று கைதிகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக பல்வேறு சலுகைகள் வழங்குவதற்காக லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்கள், குறிப்பாக சசிகலாவுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது தொடர்பாக தம்மிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் அந்த ஆதாரங்களை தேவைப்பட்டால் உயர்மட்ட கமிஷன் முன்பு நான் அளிக்க தயாராக இருக்கிறேன், அப்படி இல்லை என்றால் பத்திரிகையாளர் முன்பு அதை வெளியிடுவேன் என்று தெரிவித்திருந்தார். இப்படி பல்வேறு சர்ச்சையை கிளப்பிய சூழ்நிலையில் தான் இன்று ரூபா உடனடியாக அங்கிருந்து வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது பெரிய ஒரு தொய்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றன. இருவரையும் நீண்ட நாட்கள் விடுப்பில் அனுப்ப வேண்டும், இருவரையும் நீண்ட நாட்கள் விடுப்பில் அனுப்பிவிட்டு இந்த விசாரணை கமிஷனானது தொடர வேண்டும். இருவரும் அதே பணியில் இருந்தால் மாற்றி மாற்றி புகார் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன் ரூபா பத்திரிகையாளர்களுக்கு தகவல் கொடுத்த உடனே அவருக்கு ஏற்கனவே கர்நாடக அரசு சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. ஏன் இப்படி பத்திரிகையாளர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் இது குறித்து சொல்லும்போது நான் உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் வெளியே சென்ற பின் பத்திரிகையாளர்கள் தம்மிடம் கருத்து கேட்டார்கள். அந்த கருத்துக்கு தான் பதில் கூறினேன் என்று ரூபா தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் காவல்துறையில் கர்நாடகாவில் மாறி மாறி ஒருவர் குற்றச்சாட்டி வருவதால் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படும் என்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது ரூபா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தம்பி தமிழரசன். ராமானுஜம், சசிகலாவுக்கு சிறையில சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக ஊடகங்களிடம் டிஐஜி ரூபா அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தற்போது அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பணியிட மாற்றத்தை ரூபா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? அவர் தரப்பிலிருந்து இது தொடர்பாக என்ன கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன? ரூபாவை பொறுத்தவரை தெளிவாக கூறியிருக்கிறார். தம்மிடம் இருந்த ஆதாரங்கள், சிறைத்துறையில் பல்வேறு ஆதாரங்கள் இருந்தன, வீடியோ ஆதாரங்கள் இருந்தன, அதெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு சலுகைப்பட்டிருந்த சிறப்பு சலுகைகள் எல்லாம் தற்பொழுது உடனடியாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இது குறித்து முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும். எந்த ஒரு விசாரணை கமிஷன் வைத்தாலும் அந்த விசாரணை கமிஷனுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தாம் தயார் இருப்பதாக ரூபா தெரிவித்திருக்கிறார். அதே போல் அவர் குற்றம் சாட்டிய டிஜிபியை பொறுத்தவரை ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் என்று. இந்த பிரச்சனை எழுந்த பின்னர் அந்த பகுதியில் இருந்து இன்னொரு விஷயத்தையும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நேற்று இரவு அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 42 கைதிகள் பெல்லாரி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் மாற்றப்பட்டார்கள், அவர்கள் உடனடியாக மாற்ற வேண்டிய காரணம் என்னென்ன விசாரித்த பொழுது அங்கிருந்து ஒரு தகவல்கள் வெளியாகின்றன. அதாவது அங்கு இருக்கக்கூடிய சிறை கைதிகளில் ஒரு சிலர் ஒரு ரூபாக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் டிஜிபிக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார்கள். இவர்கள் விசாரணை கமிஷன் முன்பு மாறி மாறி குற்றச்சாட்டுகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அரசுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழல் வரும். குறிப்பாக உயர் அதிகாரிகளே 2 பிரிவுகளாக செயல்பட்டால் அது காவல்துறைக்கு நல்லதல்ல. இந்த சூழலில் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கர்நாடக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ரூபாவை பொறுத்தவரை அவர் பணியிட மாற்றம் பற்ற செய்யப்பட்டதை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பதை அவர் என்ன சொல்கிறார் என்று பொறுத்தான் பார்க்க வேண்டும். சட்டப்படி அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் நியாயமான ஒரு விசாரணை நடத்த வேண்டும். அந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு
பெறுவேன் என்பதை அவர் கூறியிருக்கிறார். வேதவள்ளி, ராமானுஜம், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கும் இந்த பணியிட மாற்றத்தின் பின்னணியில அப்படின்னு ஏதாவது பார்க்கப்படுதா? அரசியல் பின்னணி என்று நாம் இதனை கூற முடியாது. இது காவல்துறையில். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். நேற்று முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் கர்நாடகாவில் உள்ள தொலைக்காட்சிகளில், உள்ளூர் தொலைக்காட்சிகளில் சில வீடியோ புகார், அதாவது வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டன. சிறை கைதி சீனிவாசன் என்பவர் உள்ளுக்குள்ளேயே துப்பாக்கி வடிவில் கேக் வெட்டியதாக ஆதாரங்கள் வெளியிடப்பட்டன. அதுவும் அவர் குடும்பத்தோடு சென்று பரப்பநகர சிறைச்சாலையில் அது கேக் வெட்டியதாக அந்த ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்படி புகைப்பட ஆதாரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது எங்கிருந்து செல்கின்றன, யாரிடமிருந்து செல்கின்றன, எப்படி செல்கின்றன என்று தெரியாத சூழ்நிலையில் தான் அவர் ஒன்றும், அதாவது டிஜிபி 15 நாளில் ஓய்வு பெற இருக்கிறார். ரூபா தற்போது அங்கே இருக்கிறார். எனவே ரூபா புதிய ஆதாரங்களை உருவாக்கி அரசுக்கு சக்கரம் ஒரு சிக்கலான ஒரு சூழலை உருவாக்கி வருவது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தல் என்பது விரைவில் வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது. பல்வேறு தொலைக்காட்சிகள் விவாத பொருளாகி இருக்கின்றன. எனவே இது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி இருக்கின்றன. தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது. இது காவல்துறைக்கு மட்டுமல்ல, இப்படி ஒரு காவல் சிறைச்சாலைகளில் இது போன்ற தவறுகள் நடக்கும்போது இதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பதை விசாரணை கமிஷன் முடியும் வரை எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அங்கிருந்தால் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி புகார் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கலாம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் இதனை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுக்கின்றன. ரூபா போன்ற நேர்மையான அதிகாரிகளுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமா இல்லையா என்பதை விசாரணை கமிஷன் முடிவு செய்யட்டும். அதற்குள் அரசுக்கு ஏன் அவசரம் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. தம்பி தமிழரசன், ராமானுஜம், ரூபா அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில சசிகலாவுக்கு சலுகைகள் கொடுத்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையாவும் கூறியிருந்தார். அந்த விசாரணையின் தற்போதைய நிலை என்ன? அந்த விசாரணையும் இந்த பணியிட மாற்றத்தையும் நாம் தொடர்பு படுத்தி பார்க்கலாமா? அதாவது விசாரணை என்பது இன்றுதான் துவங்குகிறது. அந்த விசாரணை கமிஷனுக்கு குழு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்றுதான் விசாரணையை தொடங்குவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பரப்பநகர சிறை வளாகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கைதிகள் இருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலையை பொறுத்தவரை 4000 கைதிகள் மட்டுமே இருக்க முடியும். அளவுக்கு அதிகமான அங்கு கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு பண வசதி படைத்தவர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு இன்று நேற்றல்ல நீண்ட காலமாக இருந்து வந்தது. ஆனால் முதல் முறையாக காவல்துறை உயர் அதிகாரி பொறுப்பில் இருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அரசியல் பின்னணி கொண்ட கைதிகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் சசிகலாவுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டதாக ரூபா கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கு டிஜிபி மறுப்பு தெரிவித்திருந்தார். இதனை பொறுத்தவரை இது மட்டும் இல்லாமல் மற்றொரு விஷயத்தையும் கர்நாடகா அரசில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த சிறைச்சாலையில் உள்ள அதிமுக அம்மானினுடைய பொதுச் செயலாளர் சசிகலாவை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அதன் பின்னர் இந்த விசாரணையை துவங்கலாமா அல்லது இப்படியே இந்த விசாரணை தொடர்ந்து நடத்தலாமா என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த விசாரணை கமிஷன் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணை கமிஷன் அறிக்கை என்பது ஒரு 15 நாட்களாக குறைந்தபட்சம் நடக்கும். அதன் பின் அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின் அடுத்த கட்ட முடிவு தெரிய வரும். ஆனால் அதற்கு முன் சசிகலா வேறு சிலைக்கு மாற்றப்படுவாரா இல்லையா என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். சசிகலா இப்பொழுது பெண்கள் சிறைச்சாலையில் முதல் தளத்தில் இருக்கிறார். அவரோடு இளவரசியும் தங்கியிருக்கிறார் என்று சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கெல்லாம் சரிவர இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஏன் இயங்கவில்லை, இது இயங்காமல் இருந்த காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் முழுமையாக ஒரு விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. வேதவள்ளி, ராமானுஜம், டிஐஜி ரூபா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில இன்றைக்கு உயர்மட்ட விசாரணை குழு விசாரணையை தொடங்க இருக்கு. இந்த 2 முக்கியமான அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த விசாரணையில இந்த பணியிட மாற்றம் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை இரு அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுவது அவர்கள் இருவரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ், அதாவது அதிகாரிகள் என்ற பலத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறுவது நல்லதல்ல. எனவே இருவரையும் பணியிட மாற்றம் செய்துவிட்டு அவர்கள் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருந்தாலும் அவர் இன்னும் 15 நாட்களில் டிஜிபி இன்னும் சத்யநாராயண ராவ் 15 நாட்களில் ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் 30ஆம் தேதியோடு அவரோட ஓய்வு நாட்கள் பணிக்காலம் முடிகிறது. எனவே அவர் பணிகாலம் முடியும் பொழுது அவருக்கு முழுமையான பணிகால ஓய்வு கொடுக்கப்படுமா அல்லது விசாரணை கமிஷன் வருவரை அவர் காத்திருப்பு பட்டியலில் வைப்பாரா என்பதெல்லாம் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். அதற்கிடையே இன்று விசாரணை கமிஷனானது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை கமிஷனுடைய விசாரணை எப்படி எடுத்து செல்லப்படுகிறது, இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் என்ன இருக்கின்றன, அங்கு இதுவரை என்னென்ன செய்யப்பட்டிருந்தன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக இருந்தனவா, உணவு பொறுத்தவரை சரியாக வழங்கப்பட்டிருந்தனவா, அதில் எதுவும் ஊழல் எதுவும் நடந்திருக்கிறவா, பல்வேறு விசாரணை கமிஷனுடைய முழுமையான அறிக்கை கிடைக்கும் வரை இருவரும் சிறைச்சாலைத்துறை உயர் அதிகாரியாக பணியாற்றுவது அந்த விசாரணை கமிஷனுக்கு சரியாக இருப்பாது என்ற காரணத்தினால் அரசு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினாலும் விசாரணை கமிஷனுக்கு மிக முக்கிய காரணமான ரூபா அங்கிருந்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை கர்நாடகாவில் ஏற்படுத்தியிருக்கிறது. தம்பி தமிழரசன்.
ராமானுஜம், சிறையில சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக ரூபா புகார் கூறியது முதல் தற்போது அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது வரை இருக்கிற அந்த நிகழ்வுகளை சற்று நினைவு கூற முடியுமா? அதாவது ரூபா ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அங்கிருந்து ஒரு கடந்த போன வாரம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 4:30 மணி அளவில் ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறார். அது கன்னடத்தில் அனுப்பப்படுகிறது உயர் அதிகாரிகளுக்கு, குறிப்பாக உள்துறை செயலாளர், கர்நாடகாவினுடைய உள்துறை அமைச்சருக்கு அந்த கடிதத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அங்கு இருக்கக்கூடிய கைதிகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன, அங்கு பல்வேறு இதுகள் இருக்கப்படுகின்றன என்று கூறியிருந்தார். ரூபா அங்கு பதவி ஏற்ற பின்னர் முதலில் ஆய்வு செய்து அங்கு இருக்கக்கூடிய நோட் புத்தகத்தில் ஒரு இதை குறிப்பிட்டிருக்கிறார். சில கைதிகளுக்கு சில வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட சட்ட உதவிகள் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு இலவச சட்ட உதவிகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், பண வசதி சில தவறுகள் நடக்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தற்பொழுது அனுப்பப்பட்ட கடிதம் என்பது அன்றைய தினம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் ஒரு மாலை ஒரு 4:30 மணி அளவில் அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார் மின்னஞ்சல் மூலம். அந்த கடிதமானது 6 மணி அளவில் கர்நாடகாவில் உள்ள உள்ளூர் தொலைக்காட்சி அனைத்திலும் கடிதம் வெளியாகி இருந்தது. ஒரே சமயத்தில் எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த கடிதம் வெளியாகியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. குறிப்பாக 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அங்கு சிறப்பு சமையல் அறையை செய்து கொடுத்திருக்கிறார்கள் சசிகலாவுக்கு என்பது அவருடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு வெளியாகியதிலிருந்து உடனடியாக டிஜிபி மறுப்பு தெரிவித்தார் சத்யநாராயண ராவ். இதற்கும் தமக்கும் தொடர்புள்ள தேவையற்ற குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் என்று. இதனை அறிந்த அப்பொழுது கர்நாடகாவில் பெல்காம் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உயர்மட்ட விசாரணை குழுவுக்கு உத்தரவிடுவதாக தெரிவித்தார். அதனையே தனது ட்விட்டர் பக்கத்திலும் பதிவாக வெளியிட்டிருந்தார். அதனை தொடர்ந்து விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷனானது இன்று விசாரணை துவக்க இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இருவரும் தற்பொழுது அந்த பகுதியில் இருந்து வேறு பணியிடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கடந்த 3 நாட்களில் 2-3 முறை ஒவ்வொரு நாளும் 2-3 முறை டிஜிபியும் சரி டிஐஜியும் சரி மாற்றி அந்த சிறைச்சாலை பரமநகர சிறைச்சாலைக்கு முழுமையாக அடிக்கடி சென்று வந்திருக்கிறார்கள். முதலில் ரூபா தெரிவித்தது அங்கு பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். அந்த வீடியோ ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதாக மீண்டும் ரூபாவே தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் அதே போல் நேற்று கூட பார்த்தீர்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட் அழைக்கப்படக்கூடிய கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமாருக்கும் ரூபாவுக்கும் இடையே மிகப்பெரிய தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இரு அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிறைச்சாலையில் கைதிகள் 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள் என்றும் பெல்காம் சிறைக்கு நேற்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 42 கைதிகள் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பெங்களூர் சிறையில் இருந்து பெல்காம் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போது வரை நடந்த நிலவரம். இன்று விசாரணை துவங்கியிருக்க சூழ்நிலையில் இரு அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேதவள்ளி, ராமானுஜம், இந்த விவகாரத்துல டிஐஜி ரூபாவுடைய ரோல் தான் பெரிய அளவுக்கு பேசப்படுது. டிஐஜி ரூபாவினுடைய பின்னணி பத்தி சொல்லுங்க. ரூபாவை பொறுத்தவரை கர்நாடகாவிலே பிறந்து அங்கேயே தனது பண்ணி ஐபிஎஸ் தேர்வில் மதிப்பெண் பெற்று 13வது இடத்தில் இந்தியாவில் அளவில் தேர்வு பெற்று இங்கு பணிக்கு வந்தவர். அவரை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக சொல்லப்படுகிறது. அதாவது அவர் பெல்காமில் பணியாற்றும் பொழுது கண்டிப்பாக உமா பாரதி, பாஜகவினுடைய மூத்த தலைவர் உமா பாரதி கர்நாடகாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடையை மீறி அவர் உள்ளே நுழையும் போது ரூபா அவரை உமா பாரதி கைது செய்தார். அன்று முதல்தான் யார் அந்த ரூபா என்று கர்நாடகாவில் திரும்பி பார்க்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அரசியல் சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் யாரையாரு கைது செய்ய வேண்டும் என்றால் ரூபாவை உயர் அதிகாரிகள் அந்த பணியிடத்தில் அமர்த்துவது வழக்கமாக இருந்ததாலும் கூறப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் சகாயத்தை போன்று ரூபாவும் செயல்பட்டார் என்றெல்லாம் கூறப்பட்ட சூழ்நிலையில் தான் ரூபா இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார்.